வெல்கம் டு அப்துல் கலாம் அச்சீவர்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 2க்கான ஸ்கீம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு 4 ஸ்கீம் கொண்டு வந்திருக்கேன். ஷெட்யூல் போட்ட மாதிரி இன்றைக்கி ஒரு 4 ஸ்கீம் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். இது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னது அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் மற்றும் புத்தாக்க இயக்கம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 2021. அது பார்த்திங்கன்னா இந்த ஆட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி தொடங்கும் பொழுது இந்த தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் மற்றும் புத்தக இயக்கம் அப்படிங்கிறதும் இந்த ஸ்கீமும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இது முக்கியமாக என்ன அப்படின்னா அதிகமாக சுயதொழில் ஆரம்பிக்கணும், அதேமாரி பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுயமாக முன்னேறணும் அப்படின்ட்டு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. ஸோ இதோடைய மற்றொரு பேர் என்ன அப்படின்னா டான்சிம் அப்படின்னு சொல்லுவாங்க. டான்சிம் அப்படின்னா அது தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் தமிழ்நாடு மிஷன். இனோவேஷன். ஸோ இனோவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இனோவேஷன் தமிழ்நாடு மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய மற்றொரு பேர் அது டான்சீட்னு சொல்லுவாங்க. டான்சீட் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சட்டப்படி ஆரம்ப கட்ட ஆதார நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டான்சீட் பொறுத்த வரைக்கும் இதோடைய அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க. அப்ரிவேஷனுமே கேட்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்போ டான்சீட் அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சீட் கிராண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதிகமாக 10 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு இது வரைக்கும் இந்த டான்சீட் பொறுத்த வரைக்கும் 2024 இந்த காலகட்டங்கள் வரைக்கும் 169 டில்னோ வரைக்கும் என்ன பண்ணாங்க 169 புத்தொழில் நிறுவனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதார் நிதி அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் எவ்வளோ வழங்கப்பட்டிருக்கு 169 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டான்சீட் மூலமாக என்ன பண்ணாங்க நிதி அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ முக்கியமாக பசுமை தொழிலகம் அது வந்து பார்த்திங்கன்னா ஊரக வாழ்வாதார மேம்பாடு இது மூலம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நிறுவும் போது ரொம்ப கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் முதன்மை பங்குதாராக பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் எவ்வளோ அமௌண்ட் அலோகேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா 15 lakhs அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. மற்ற துறைகளில் இருக்கும் பொழுது 10 lakhs அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் புத்தக மூலமாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வாழ்ந்து காட்டுவோம் திட்டம். இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் தொடக்கப்பட்டது எப்போ அப்படின்னா February 7, 2022. ஸோ இதோடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஸ்டேபிளான ஒரு இன்கம்மை கொடுக்கறது தான் இதோடைய மெயின் அப்ஜெக்டிவ். அதுதான் இதுக்கு இந்த வாழ்ந்து காட்டும் திட்டத்துக்கு உலக வங்கி மூலமாக என்ன பண்ணாங்க தமிழ்நாடு அரசாங்கம் நிதி உதவி வாங்கி இந்த திட்டத்தை வந்து பார்த்தா செயல்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சுன்னா தமிழ்நாடு ஊரக புத்தக திட்டமாக இருந்துச்சு. பின்னாடி என்ன அது வாழ்ந்து காட்டும் திட்டமாக மாறிடுச்சு. ஸோ இதுவுமே கொஸ்டின் கேட்கலாம். வாழ்ந்து காட்டும் திட்டத்துடைய முன்னிருந்த ஸ்கீமோட நேம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு ஊரக புத்தக திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு ஊரக புத்தக திட்டம் தற்போது என்ன பெயர் அழைக்கப்படுது அப்படின்னா வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு எந்த வங்கி மூலம் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிதியுதவி வாங்கியிருக்காங்க அப்படின்னா உலக வங்கி மூலம் தான் நிதியுதவி வாங்கியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்க நிதியுதவி வாங்கி செயல்படுத்துகிறாங்க. ஓகே, தொடங்கப்பட்டது எப்போ February 7, 2022. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான திட்டம். அதிகமாக இந்த தமிழ்நாடு அரசாங்கத்துடைய முக்கியமான ஒரு 10 ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எங்களுடைய வெப்சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் முக்கியமான ஒரு ஸ்கீம் தான் அது நான் முதல்வன் திட்டம். நான் முதல்வன் திட்டம் பொறுத்த வரைக்கும் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா March 20, 2002 வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டுச்சு இந்த திட்டம். இது எங்கே அதோட தொடக்க நிகழ்ச்சி எங்கே நடந்துச்சு அப்படின்னா கலைவாணர் அரங்கம் சென்னை. ஸோ அங்கே தான் என்ன பண்ணுச்சு தொடக்க நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடந்தப்பட்டுச்சு. இந்த நான் முதல்வன் திட்டத்தோடைய மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகை வெல்லும் இளைய தமிழகம்னு சொல்லுவாங்க. மெயின் மோட்டோ என்னது? ஸோ உலகை வெல்லும், இது எழுதிக்கோங்க. மோட்டோ என்னன்னா உலகை வெல்லும் இளைய தமிழகம். உலகை வெல்லும் இளைய தமிழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய மோட்டோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் கேட்கலாம். ஓகேங்களா? இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சி வழங்கல். ஸோ வேலைவாய்ப்பு ஓகே. இந்த திறன் பயிற்சினா என்ன? திறன் பயிற்சினா என்ன அப்படின்னா UPSC அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இது போன்ற முக்கியமான எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்க தமிழ்நாடு சேர்ந்த
மாணவர்களை வந்து பார்த்திங்கன்னா புகுத்தணும், எங்களுடைய திறன் பயிற்சியை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றணும். மேக்ஸிமம் தமிழ்நாடு இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பெல்லாம் தமிழ்நாடு இருக்கக்கூடிய இளைஞர்களே வாங்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த திட்டம் மூலம் அதிகமாக என்ன பண்ணுறாங்க, பயிற்சி அளிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சி வழங்குறதுல முக்கியமாக இருக்கிறது என்ன, நான்கு திட்டம் தான். ஆண்டுக்கு என்ன பண்ணுறாங்க, 10 லட்சம், குறைஞ்சபட்சம் ஆண்டுக்கு 10 லட்சம் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, எங்களுடைய திறமைகளை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய வயது வரம்பு கொடுத்துருக்காங்க, 18 முதல் 25 இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் டில்லும் இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து 2026 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 மில்லியன் மாணவர்களின் திறன் மேம்பாட்டை வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, 10 லட்சம் மில்லியன் திறமைகளை மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2026 வரதுக்குள்ளே என்ன, 2026 முடிக்கிறதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, அதனுடைய எய்மை 2 மில்லியன் மாணவர்களுடைய திறனை மேம்பாட்டை வளர்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2030 தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை $1 ட்ரில்லியன் பொருளாதாரமாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது தமிழோடைய மெயின் மோட்டோ டார்கெட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 2030க்குள்ளே தமிழ்நாடோட பொருளாதாரத்தை $1 ட்ரில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டாலராக கொண்டு போகணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த 4 முதல் திட்டம் மூலமாக யாரோட வந்து பார்த்தீங்கன்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா HCL அந்த நிறுவனத்தோட என்ன பண்ணியிருக்காங்க, புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறத ஏற்படுத்தியிருக்காங்க. அப்போ 4 முதல் திட்டத்தோடைய எந்த கம்பெனியோடைய ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா HCL நிறுவனத்தை கூட. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2023 என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த திறன் பயிற்சி சொன்னோம்ல, இது கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். 2023 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில எக்ஸாம்ஸ் வைக்க ஆரம்பித்தாங்க. அந்த எக்ஸாம் வச்சு என்ன பண்ணுறாங்க, 1000 மாணவர்கள் என்ன பண்ணாங்க, சூஸ் பண்ணாங்க. இந்த 1000 மாணவர்கள் எதுக்குன்னா UPSC. அதுக்கடுத்து இன்னொரு 1000 மாணவர்கள் எதுக்கு அப்படின்னா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் SSC, ரயில்வே இது போன்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், தனித்தனியாக எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது கனெக்ட் பண்ணாங்க. அப்போ இந்த 1000 மாணவர்களை UPSCக்கு தேர்வு பண்ணாங்க. இந்த 1000 மாணவர்கள் என்ன பண்ணாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கூடிய மத்திய அரசாங்க வேலையை தமிழ்நாட்டில் வாங்குறதுக்கூடிய அதுக்கான முனைப்பை காட்டினாங்க. ஓகே, இந்த 1000 மாணவர்கள் UPSC மூலம் சரி எக்ஸாம் வச்சு சூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது சில உதவித்தொகைகளையும் கொடுத்தாங்க. ஓகேங்களா? என்ன உதவித்தொகை, UPSC நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி UPSC நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். UPSC பொறுத்த வரைக்கும் 3 கட்டம் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் இருக்கும், அதுக்கடுத்து மெயின்ஸ் இருக்கும், அதுக்கடுத்து அது இன்டர்வியூ. ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணால் தான் போஸ்டிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த 4 முதல்வன் அந்த ஸ்கீமில் போய் நம்ம அந்த திறன்பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுறாங்க, UPSCக்கான கிளாஸஸும் எடுத்து அவங்களுக்கான ஹாஸ்டல்ஸ் எல்லாமே கொடுத்து அதேமாதிரி என்ன பண்ணுறாங்க, உதவித்தொகையும் கொடுத்தாங்க. எவ்வளோ உதவித்தொகை கொடுத்தாங்க, நீ ப்ரிலிம்ஸ் இப்போ நீ பாஸ் பண்ணிவிட்ட, அதாவது எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ண அப்படின்னா ப்ரிலிம்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, டீச் பண்ணுவாங்க. அந்த டீச் பண்ணும்போது ப்ரிலிம்ஸ்க்கு அந்த 10 மாதங்கள், ஸோ 10 மாதங்கள் என்ன பண்ணுவாங்க, கிளாஸ் டீச் பண்ணுவாங்க உங்களுக்கு. அந்த 10 மாதங்கள் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு 7500 அப்படிங்கிறது உதவித்தொகையாக கொடுப்பாங்க இந்த 10 மாதங்களுக்கு. ஸோ பின்னாடி என்ன பண்ணுற, நான் மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டேன், அப்போ மெயின்ஸ் கிளியர் பண்ணால் உங்களுக்கு அதுக்கு தனியாக அமௌண்ட் கொடுப்பாங்க. எவ்வளோ, ஸோ 25,000 அப்படிங்கிறது கொடுப்பாங்க. சரி, இப்போ நான் மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டேன், இப்போ இன்டர்வியூ போகிறேன், அதுக்கு ஏதாவது தமிழக அரசாங்கம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கும் உதவி பண்ணுறாங்க. அதுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, ஸோ 50,000 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இது வந்து அப்கமிங் 2025-26 இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது இன்டர்வியூ போகிற கேண்டிடேட்டுக்கு 15,000 அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா 4 முதல் ஸ்கீம் மூலமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் இருக்கும்போது அது தமிழ்நாட்டு இளைஞர்களே வாங்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி முக்கியமான திறன் பயிற்சிகளை என்ன பண்ணுறாங்க தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து என்னது, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், அதர் எக்ஸாம்ஸ் மீன்ஸ் என்னது, அந்த ரயில்வே அண்ட் SSC அதுக்கு என்ன அதுவும் பார்க்கலாம். ஸோ ரயில்வே அண்ட் SSC இது மாதிரி எக்ஸாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே 1000 மாணவர்களை தேர்வு செஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குன்னு தனியாக கிளாஸஸ் அண்டு அக்கமடேஷன் எல்லாமே ஃப்ரீயாக ஏற்படுத்தி கொடுத்து அவங்கள கிளியர் பண்ண வைக்கிறாங்க. இது அதுக்காக முயற்சிகளும் கொடுத்துட்ருக்காங்க. முயற்சிகள் மீன்ஸ் கிளியர் பண்ணுறது நம்மளுடைய இதுதான். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீயாக கிளாஸஸ்ஸு அண்ட் அக்கமடேஷன் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. இதுவும் 4 திட்டம் மூலமாக தான் கிடைக்கிது. ஓகேவா? ரீசனாக என்ன பண்ணாங்க, சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா
செனாய் நகர்னு சொல்லுவாங்க. சென்னையில் செனாய் சென்னையிலங்க. ஸோ செனாய்னு சொல்ல ஒரு பிளேஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 500 மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஸ்டே பண்ணி படிக்கிறதுக்காக, அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறதுக்காக ஸ்டே பண்ணி படிக்கிறதுக்காக ஒரு பில்டிங் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு 40 கோடி என்ன பண்ணுறாங்க ஒதுக்கியிருக்காங்க இந்த திட்டம் மூலமாக. ஸோ அப்போ யூபிஎஸ்சி அந்த பில்டிங்ஸ் 500 மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணி படிக்கிற மாதிரி 40 கோடி ஒரு ஒதுக்கியிருக்காங்க பில்டிங் கட்டுறதுக்காக. எல்லாமே 4 முதல்வன் திட்டத்தின் மூலமாக தான் செயல்படுத்திட்டு வராங்க. ஓகேங்களா. அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ கொடுக்குறோம், நீ படித்து ஒரு ரேங்க் எடுத்து ஒரு ஜாப் வாங்கினா போதும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க கவர்மெண்ட்டும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இளைய செயற்கை நுண்ணறிவு சாட்பாட், இளையா செயற்கை நுண்ணறிவு சாட்பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் எதுக்காக அப்படின்னா, இதுவும் தான் வேலைவாய்ப்பு, அதே திறன் மேம்பாடு தகவல்களை இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம பார்த்தோன்னா பயன்படுத்திக்க முடியும். ஓகேங்களா. அதேமாரி இந்த இளையா செயற்கை நுண்ணறிவு சாட்பாட் இருக்குல்ல, இது எதோட இணைச்சிருக்காங்க அப்படின்னா 4 முதல்வன் ஸ்கீம் இருக்குல்ல, அந்த திட்டத்தோட என்ன பண்ணியிருக்காங்க, இதை இணைச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஸ்கீம்ஸ் பொறுத்த வரைக்கும். ஷெட்யூல் 2க்கான ஸ்கீம்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஷெட்யூல் 2க்கான மற்ற ஜிகே டாபிக்ஸ் என்ன பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.